இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகள் வேண்டாம். ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ವಾಕ್ಯವೂ ಇರಲಿ. வார்த்தைக்கு ஏற்ற இருதಯத்தை எங்களுக்கு ತಾಂಗ ಆಂಡವರೇ. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಇರುವ ಹಾಗೆ ನಮ್ಮ ಹೃದಯವೂ ಇರಲಿ. ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಹೃದಯವನ್ನು ನನಗೆ ತಾನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தோடு நம்ம உட்காரலாம். ಆ ಹೃದಯದಿಂದ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் முதல் ஆராதனையிலே பலமாய் கிரியை செய்தார் வார்த்தையின் மூலமாய். ಕರ್ತನು ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ಅವರು. நான் அப்படியே நம்புகிறேன் இரண்டாவது ஆராதனையில் கர்த்தர் உங்களை தொடுவார் என்று சொல்லி. ಆ ರೀತಿಯಾಗಿ ಎರಡನೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 19 அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதிகாண்ட 19ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ஆதியாகமம் 19 அதிகாரத்திலேயே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வேறு இடத்துல வாசிப்போம். ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಬೇರೆ ಕಡೆಯಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ஆதியாகமம் 19:17 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதிகாண்ட 19:17ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு ಅವರನ್ನು ಹೊರಗೆ ತಂದ ಮೇಲೆ ಆತನು, அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, ನಿನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೋಸ್ಕರ ತಪ್ಪಿಸಿಕೋ, பின்னிட்டு பாராதே, ನಿನ್ನ ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, ಸುತ್ತಲಿರುವ ಯಾವ ಮೈದಾನದಲ್ಲಿಯೂ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಡ, நீ ಅழிಯಾதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ನೀನು ನಾಶವಾಗದ ಹಾಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗು. 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 26ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, அவன் மனைவியோ, ಲೋಟನ ಹೆಂಡತಿಯೋ, லோத்துவின் மனைவியோ, ಲೋಟನ ಹೆಂಡತಿಯೋ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூள் ஆனாள். ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಿ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾದಳು. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, ಇವತ್ತಿನ ನನ್ನ ಪೀಠಿಕೆ, do not turn back. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ. சொல்லமா, do not turn back. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ. do not look back. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ. பின்னிட்டு திரும்பாதே. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திரும்பி பார்க்காதே. பக்கದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, திரும்பி பார்க்காதீங்க. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ. பின்னாடி இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து சொல்லுங்க, ಹಿಂದೆ ಇರೋರು என் பின்னாடி யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் ಹಿಂದೆ திரும்பி பார்க்காதீங்க. ತಿರುಗಿ ನೋಡಬೇಡಿ. என்னங்க, பின்னாடி யாரனா இருக்கிறது போல நினைச்சு சொல்லுங்க, திரும்பி பார்க்காதீங்க. ತಿರುಗಿ ನೋಡಬೇಡಿ. எதை திரும்பி பார்க்க கூடாது? ಯಾವುದನ್ನು ತಿರುಗಿ ನೋಡಬಾರದು. ஏன் திரும்பி பார்க்க கூடாது? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ತಿರುಗಿ ನೋಡಬಾರದು? இந்த இடத்துல இதனுடைய கதை சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಇಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಸಂಶಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಆಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆದು ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அவர் என்ன சொல்லுகிறார்? சோதோம் கோமோராவை நான் அழிக்க போகிறேன். ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಸೋದೋಮ್ ಗೋಮರ್ಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ. அந்த இடத்திலே பாவம் பெருகி இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಪಾಪವು ತುಂಬಿದೆ ಅಂತ ಹೇಳಿ, அக்கிரமம் பெருகி இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಅಕ್ರಮ ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಿದೆ, பாவம் மிகவும் கொடிதாய் இருக்கிறது. நான் இறங்கி போய் அது சரிதானா என்று பார்த்து நான் அவர்களை நாசமாக்க போகிறேன், அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಪಾಪವು ಅಧಿಕವಾಗಿದೆ, ನಾನು ಅಲ್ಲಿ ಇಳಿದು ಹೋಗಿ ಅವೆಲ್ಲವನ್ನು ಸರಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 18, 20, 21 நீங்க அதை வீட்டுக்கு போய் நீங்க வாசிங்க, எழுதி கொள்ளுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்க. ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 20ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. 20, 21 21ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் சொல்லும்போது ಆಗ ಅವರು ಹೇಳಬೇಕು, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் ஒரு அழகான இன்டர்சீடிங் பிரேயர் பண்றாரு, பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். ಅವರು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರಬಹುದು ಆಬ್ರಹಾಮ್ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. 50 பேர் நீதிமான் இருந்தீங்கன்னா அந்த இடத்தை அழிக்க மாட்டீங்களாப்பான்னு சொல்லுவாரு. 50 ಜನ ನೀತಿವಂತರಿದ್ದರೆ ಆ ಜಾಗವನ್ನು ಅಳಿಸುವುದಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳುತ್ತಾರೆ. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராரு. 30 பேர் ಸ್ವಲ್ಪವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா? 30 ಜನ ಇದ್ದರೆ ಅಳಿಸುವುದಿಲ್ಲ. 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா? 20 ಜನ ಇದ್ದರೆ ಅಳಿಸುವುದಿಲ್ಲ அப்படின்னு குறைச்சிட்டே வராரு. அவ்வளோ ஜெபம் பண்றாரு ஆபிரகாம். ಹಾಗಂತ ಹೇಳಿ ಕೊರತೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க அப்படியே 19வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, ಈಗ 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ஆண்டவர் லோத்து கிட்ட வந்து சொல்றாரு, ದೇವರು ಲೋಟನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ. அத நம்ம முதல்ல வாசிச்சோம் அந்த வசனம். ಅದನ್ನು ನಾವು ಮೊದಲನೇ ಆಗಿ ನಾವು ಓದಿದ್ವಿ. அவன் நான் இந்த இடத்தை நான் அழிக்க போறேன், ನಾನು ಈ ಜಾಗವನ್ನು ನಾನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில கொண்டு வந்து விட்டுட்டு, ಹಾಗಂತ ಹೇಳಿ ಅವರನ್ನು ಕರೆತಂದು ಆಚೆ ಬಿಟ್ಟು, பட்டணத்துக்கு வெளியே வந்த பிறகு ಅವರು ಪಟ್ಟಣದಿಂದ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ லோத்தின் மனைவியோ திரும்பி பார்த்துட்டாங்க. ಲೋಟನ ಹೆಂಡತಿಯು ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರು. திரும்பி பார்த்த உடனே ಅವರು ತಿರುಗಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ அந்த அம்மா அப்படியே உப்பு தூண் ஆயிட்டாங்க. ಅವರು ಹಾಗೆ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾಗುತ್ತಾರೆ. பார்த்து சொல்லலாம், பக்கத்துல பார்த்து ನೋಡಿ ಹೇಳೋಣ, அந்த உப்பு தூண் ಆ இன்னைக்கு எதுக்கு அடையாளமா இருக்கு? ಯಾವುದಕ್ಕೆ ಅದು ಗುರುತಾಗಿದೆ? அவங்க திரும்பி பார்த்துட்டாங்க. ಅವರು ತಿರುಗಿ ನೋಡಿದರು. அவங்க திரும்பி பார்த்ததற்கு எபிரேய மொழியில உண்மையான அர்த்தம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ತಿರುಗಿ ನೋಡಿದರಂತೆ ಹೇಳಿ ಇಬ್ರು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நல்லா கவனிங்க.
ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அந்த திரும்பி பார்த்தாங்க, பின்னிட்டு பார்த்தாங்க இல்லைங்களா? ಆ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರಲ್ಲ, அந்த திரும்பி பார்த்ததுக்கு உண்மையான அர்த்தம், ಆ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಿಜವಾದ ಅರ್ಥ, உண்மையிலே திரும்பி பார்த்ததுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, திரும்பி அங்க போகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்களாம். ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವ್ರು ನೋಡಿದ್ದಕ್ಕೆ ಏನ್ ಅರ್ಥ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಮತ್ತೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕಂತ ಹೇಳಿ ಆಸೆ ಪಟ್ಟರಂತೆ. அப்ப யோசிச்சு பாருங்க, ಆಗ ಯೋಚನೆ ಮಾಡಿ, அந்த இடத்துல பாவம் பெருகி இருக்கிறது, ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಪಾಪವು ತುಂಬಿದೆ, அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது, ಅಕ್ರಮಗಳು ತುಂಬಿದೆ, அவ்வளவு கொடிதா இருக்கிறது, ಅಷ್ಟೊಂದು ಕಠಿಣವಾಗಿದೆ, ஹோமோசெக்சுவல் இருக்கு அந்த இடத்துல, ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಮೋಸೆಕ್ಷುವಲ್ ಇದೆ, ஆண் ஆணோடு சேர்வதும் பெண் பெண்ணோடு சேர்வதும் அவ்வளவு அசிங்கங்கள் கொடிதாய் அந்த நாட்களிலே நடந்தது. ಹುಡುಗ ಹುಡುಗನ ಜೊತೆ ಸೇರೋದು, ಹುಡುಗಿ ಹುಡುಗಿ ಜೊತೆ ಸೇರೋದು, ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಸಹ್ಯ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿದ್ದವು. தேவனுக்கு விருப்பமில்லாத அருவருக்கக்கூடிய பாவங்களை செய்த அந்த சோதோம் கோமராவை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி, ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ ಆ ಪಟ್ಟಣವನ್ನು, ಆ ಸೀಮೆಯನ್ನು ಅವರು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ, லோத்துவையும் லோத்துவின் குடும்பத்தையும் ஆண்டவர் அப்படியே கையை பிடிச்சு கொண்டு வந்து விட்ட போதிலும், ಲೋಟನು ಮತ್ತೆ ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಅವರು ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡು ತೆಗೆದು ಬಂದು ಬಿಟ್ಟು, லோத்தின் மனைவியோ ಲೋಟನ ಹೆಂಡತಿಯು பின்னாடி திரும்பಿ பார்க்கறாங்க. ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. பின்னாடி திரும்பி பார்த்தா என்ன அர்த்தம்? ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೆ ಏನರ್ಥ? பின்னாடி போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ಹಿಂದೆ ಹೋಗಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವರು ಆಸೆ இன்னைக்கு ಪಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இதே போலதான். ಇವತ್ತು ದೇವರು ನಮಗೂ ನಿಮಗೂ இந்த உலகத்திலிருந்து அநேக காரியங்களிலிருந்து என்னையும் உங்களையும் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಹಲವು ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. பாவத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். ಪಾಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. அக்கிரமத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். ಅಕ್ರಮ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. பாரம்பரியத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். ನಮ್ಮ ಪಾರಂಪರ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. இன்னும் பலவிதமான கொடிய காரியங்களிலிருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். ಇನ್ನು ಹಲವಾರು ಅಕ್ರಮ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು எதுக்குங்க? ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. என்னையும் உங்களையும் நானும் நீங்களும் நல்லா இருக்கிறோம்னு சொல்லி வெளியே கொண்டு வந்தாலும், ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಂದ್ರೆ ನಾವು ನೀವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, ஆண்டவர் என்னை கழுவி வெளியில கொண்டு வந்தாலும், ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ತೊಳೆದು ಬಂದರು, நான் திரும்பவும் திரும்பி தான் பார்க்கிறேன். ನಾನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, பின்னாடி பார்க்காதீங்க, ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ, திரும்பி பார்க்காதீங்க, ತಿರುಗಿ ನೋಡಬೇಡಿ, பின்னிட்டு பாராதே, ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ, do not turn back. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ. அது do not turn back என்று சொல்லும்போது, ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ, இந்த உப்பு தூண் என்ன எதுக்கு அடையாளமா இருக்கு? ಈ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವು ಯಾವುದಕ್ಕೆ ಅದು அவள் திரும்பி ಗುರುತಾಗಿದೆ? பார்த்த உடனே உப்பு தூண் ஆயிட்டா, ಅವಳು ನೋಡಿದ ತಕ್ಷಣವೇ ಉಪ್ಪು ಸ್ತಂಭವಾದಳು. அது என்னத்துக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? ಅದು ಯಾವುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ ಗೊತ್ತಾ? கீழ்ப்படியாமைக்கு அடையாளமா இருக்கிறது. ಅದು ಅವಿಧೇಯತೆಯ ಗುರುತಾಗಿದೆ. Disobedience. ಅದು ಅವಿಧೇಯತೆಯ ಗುರುತಾಗಿದೆ. கீழ்ப்படியாமைக்கு அடையாளமா இருக்கிறது. ಅದು ಅವಿಧೇಯತೆಯ ಗುರುತಾಗಿದೆ. இன்னைக்கு நான் எத்தனை காரியங்களை திரும்பி பார்க்கிறேன்? ಇವತ್ತು ನಾನು ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು, இன்னைக்கு நான் எந்த பாவத்தை திரும்பி பார்க்கிறேன்? ನಾನು ಇವತ್ತು ಯಾವ ಪಾಪವನ್ನು ಹಿಂದೆ, எந்த அக்கிரமத்தை திரும்பி பார்க்கிறேன்? ಯಾವ ಅಕ್ರಮವನ್ನು ನಾನು எந்த பட்டணத்தை திரும்பி பார்க்கிறேன்? ಯಾವ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ, எந்த பாரம்பரியத்தை திரும்பி பார்க்கிறேன்? ಯಾವ ಪಾಪಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ, எந்த அசிங்கத்தை திரும்பி பார்க்கிறேன்? ಯಾವ ಅಸಹ್ಯವನ್ನು ನಾನು ಹಿಂದೆ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ, எதுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன்? ಯಾವುದರ ಹಿಂದೆ ಇದೆ, எது வேணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்? ಯಾವುದು ಬೇಕಂತ ಹೇಳಿ ಆಸೆ ಪಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. உங்களை என்னை அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಕೊಂಡು ಬಂದರು. உன் ஜீவன் தப்ப ஓடுப்பா, ನಿನ್ನನ್ನು ಪ್ರಾಣ ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಲು நீ எங்கேயும் நிக்காதப்பா, ನೀನು ಎಲ್ಲೂ ನಿಲ್ಲಬೇಡ, திரும்பி பார்க்காதப்பா, ನೀನು ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ, மலைக்கு ஓடி போப்பா ನೀನು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗು அப்படின்னு சொல்லி என்னையும் உங்களையும் ஆண்டவர் கொண்டு வந்தாலும், ಹಾಗಂತ ಹೇಳಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಬಂದರು. திரும்பி தான் பார்க்கறோம். ನಾವು ತಿರುಗಿ ನೋಡುತ್ತೀವಿ, வந்துகிட்டே தான் இருக்கிறோம். ಬರ್ತಾನೆ ಇದೀವಿ, ஆண்டவர் கூட தான் ஓடி வந்துகிட்டே இருக்கிறோம். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಓಡಿ ಬರ್ತಾ ஆனா ಇದ್ದೀವಿ, திரும்பಿ பார்க்கறோம். ಆದರೆ ನಾವು ತಿರುಗಿ ನೋಡುತ್ತಾ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, நீங்க எதை திரும்பி பார்க்கறீங்களோ அதை இனிமேல் திரும்பி பார்க்காதீங்க. ನೀವು ಯಾವುದನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುತ್ತೀರಾ ಅದನ್ನ ಇನ್ಮೇಲೆ ನೀವು இன்னைக்கு ತಿರುಗಿ நீங்க ನೋಡಬೇಡಿ. இன்னைக்கு நீங்க லிட்டரலா உப்பு தூண் ஆக மாட்டீங்க. ಇವತ್ತು ನೀವು ಲಿಟರಲ್ ಆಗಿ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭ அப்படியே ಆಗುವುದಿಲ್ಲ. உப்பு தூண் ಹಾಗೆ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭ அப்படியே ஆக மாட்டீங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ஆனா அந்த உப்பு தூளுக்கு அடையாளமா நீங்கள் நான் ஆயிடுவோம். ಆದರೆ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭದ ಗುರುತಾಗಿ ನಾವು ஏன்னா உப்பு தூண் எதுக்கு அடையாளம்? ಯಾಕಂದರೆ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭ ಯಾವುದಕ್ಕೆ கீழ்ப்படியாமைக்கு அடையாளமா ಅದು இருக்கிறது. ಅವಿಧೇಯತೆಯ ಗುರುತಾಗಿದೆ. ஆக நானும் நீங்களும் இன்னைக்கு கீழ்ப்படியாம போனோம்னு சொன்னா, ಹಾಗಾಗಿ ನಾವು ವಿಧೇಯತೆಯರಾಗದೆ ಇದ್ದರೆ கடவுள் எனக்காக வைத்திருக்கிற காரியத்துல நான் நிலையாய் நிற்க முடியாது. ದೇವರು ನಮಗಿಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಳ್ಳಲು எதுக்கு அவங்க கீழ்ப்படியாம போனாங்க?
ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಅವಿಧೇಯರಾಗಿ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்கங்க. ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅವರು ಅವಿಧೇಯರಾಗಿ ಹೋದರು. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದರು. அவ்வளவு கன்சர்னா ಅವರು ಅಷ್ಟು ಕನ್ಸರ್ನ್ அந்த பட்டணத்தையே அழித்தாலும் ಆ ಪಟ್ಟಣವನ್ನೇ ನಾಶ ಮಾಡಿದರು. லோத்துவையும் லோத்து குடும்பத்தையும் மனைவியும் வெளியில கொண்டு வந்து விட்டாலும் ಲೋಟನು ಮತ್ತು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು நான் திரும்பவும் அங்கதான் போவேன்னு சொன்னா, ನಾನು ಮತ್ತೆ ಅಲ್ಲೇ ಹೋಗುತ್ತೀನಿ, நான் திரும்பவும் அதே தான் யோசிக்குவேன்னு சொன்னா, ನಾನು ಮತ್ತೆ ಅದೇ ಯೋಚನೆ நான் ಮಾಡ್ತೀನಿ, திரும்பவும் அந்த பாவத்திலே இருப்பேன்னு சொன்னா, ನಾನು ಮತ್ತೆ ಅದೇ ಪಾಪದಲ್ಲಿ ஐயோ ಇರುತ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, அங்க என் வீடு இருக்கு, ಅಯ್ಯೋ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಮನೆ அங்க ಇದೆ, என் சொத்து சுகம் இருக்கு, ಅಲ್ಲಿ ನನ್ನ ಆಸ್ತಿ ಇದೆ, அங்க என் பட்டணம் இருக்கு, ನನ್ನ ಅಲ್ಲಿ ಪಟ್ಟಣ அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ಅಲ್ಲಿ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು அங்க என் எல்லாம் இருக்கிறாங்க, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ அங்க நான் சேர்த்து வச்ச ஆடு மாடு இருக்கு, ನಾನು ಅಲ್ಲಿ ಸೇರಿಸಿಟ್ಟ அங்க ನನ್ನ என் ಆಡು பில்டிங் ಎಲ್ಲ ಇದೆ. என் BMW Audi கார் இருக்கு. ಅಲ್ಲಿ ನನ್ನ BMW ಕಾರ್ ಇದೆ. அங்கே இருந்தா எப்படிங்க? ಅಲ್ಲೇ ಇದ್ದರೆ ಹೇಗೆ? கர்த்தர் இந்த இடத்துல வெளியில கொண்டு வராருன்னு சொன்னா ಕರ್ತರು ಆ ಜಾಗದಿಂದ ನಮ್ಮನ್ನು உங்க ಕರೆತರುತ್ತಾರೆ நல்லது ಅಂದರೆ யார் நல்லதுக்கு தான். ಅದು ನಮ್ಮ இது ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ. எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா? ಅದು ಎಷ್ಟು ಸೂಕ್ಷ್ಮವಾದ ಕಾರ್ಯ ಗೊತ್ತಾ? அது அவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்றத இயேசு இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. ಅದಷ್ಟು ಸೂಕ್ಷ್ಮವಾದ ಕಾರ್ಯ ಅಂತ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಕುರಿತಿತ್ತು ಹೇಳುತ್ತಾರೆ. மத்தேயு லூக்கா 17வது அதிகாரத்துல ಲೂಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர் நோவாவுடைய ஜலப்பிரயத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. ಅವರು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ನೋಹನ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಿರ್ತಾರೆ. பிறகு இந்த அழிவை குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு, லோத்துவை குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு, லோத்துவின் காலத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಲೋಟನ ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. ಅದನ್ನು ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಹೇಳುತ್ತಾರೆ. எவ்வளவு சீரியஸா இருந்தா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿದ್ದರೆ ಈ ಜಾಗವನ್ನು ನೆನಪಿಟ್ಕೋ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. என்ன விஷயம் தெரியுமா? ಏನ್ ವಿಷಯ? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳು. யார் தெரியுமா சொல்றது? ಯಾರು ಗೊತ್ತಾ ಹೇಳ್ತಾರೆ? இயேசு சொல்றாருங்க. ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ. லூக்கா 17 அதிகாரத்துல ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்து பேசிக்கிட்டு வராரு. ಲೂಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೊನೆಯ ದಿನಗಳ ಬಗ್ಗೆ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கடைசி காலத்துல என்னென்னலாம் நடக்கும் என்பதை குறித்து பேசிக்கிட்டு வரும்போது ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಆಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இந்த விஷயத்தை சொல்றாரு. இது ஒரே வார்த்தை தான், ஒரே வசனத்தால் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ಅವರು ಇದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಇದೇ ಲಾಸ್ಟ್ ಆಗಿ ಅವರು ಹೇಳಿ ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿ. லோத்தின் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ಲೋಟನ ಹೆಂಡತಿಗೆ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಜ್ಞಾಪಕ. அவ திரும்பி பார்த்ததனால ಅವರು ತಿರುಗಿ ನೋಡಿದ ಮೇಲೆ அவளுக்கு என்ன ஆனது? ಅವರಿಗೆ ಏನಾಯ್ತು? அவள் என்ன ஆனாள்? ಅವಳು ಏನಾದಳು? ரிமெம்பர் லார்ட்ஸ் வைஃப். ನೀವು ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಿ ಅಂತ. நான் இன்னைக்கு திரும்பி பார்த்தேன்னு சொன்னா, ಇವತ್ತು ನಾನು ತಿರುಗಿ ನೋಡಿದರೆ ಅಂದ್ರೆ நாளைக்கு கர்த்தர் என்ன பார்த்து சொல்லுவாரு, உங்களை பார்த்து சொல்லுவாரு. ನಾಳೆ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ராஜேஷை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ರಾಜೇಶನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்க பேர் சொல்லிக்கலாமா? ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳೋಣ. லோத்தின் மனைவி மாதிரி நான் செஞ்சேன்னு சொன்னா, ಲೋಟನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ನಾನು ಮಾಡಿದರೆ பேசும்போது இயேசு என்ன சொல்லுவாரு, ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ராஜேஷை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ராஜேஷ் திரும்பி பார்த்ததனால என்ன ஆச்சு அவனுக்கு? ಅವನು ತಿರುಗಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಏನಾಯ್ತು ಅವನಿಗೆ? வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால என்ன ஆச்சு அவனுக்கு? ಅವನು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದಕ್ಕೆ ಏನಾಯ್ತು? கீழ்ப்படியாமையின் அடையாளமா மாறறதுனால என்ன ஆச்சு அவனுக்கு? ஞாபகம் வச்சுக்கங்க. ಅವಿಧೇಯನಾಗಿ ಅವನು ಮಾಡಿದಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் மீண்டுமாய். ಇದನ್ನು ನಾವು ಮತ್ತೆ ನೋಡೋಣ. ஆதியாகமம் 19:17 என்ன சொல்றாரு? ಆದಿಕಾಂಡ 19:17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ಅವರನ್ನು ಹೊರಗೆ ತಂದ ಮೇಲೆ ಆತನು என்னையும் உங்களையும் கர்த்தர் வெளியில கொண்டு வர விரும்புகிறார் சில விஷயத்திலிருந்து. ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊರ ತರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು. ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் என்னையும் உங்களையும் இன்றைக்கு பல காரியங்களிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வர விரும்புகிறார். ಕರ್ತರು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹಲವು ಕಾರ್ಯಗಳಿಂದಲೂ ಅಡಿಕ್ಷನ್ಗಳಿಂದಲೂ பண ಆಸೆயிலிருந்து வெளியில கொண்டு வர விரும்புகிறார். ಅವರು ಹಣ ಆಸೆಯಿಂದ ಹೊರ ತರುವುದಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ಇಚ್ಛೆயிலிருந்து வெளியில கொண்டு வர விரும்புகிறார். ನಮ್ಮ ಸ್ವಇಚ್ಛೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಹೊರ ತರುವುದಕ್ಕಾಗಿ, பலவீனங்களிலிருந்து வெளியில கொண்டு வர விரும்புகிறார். ನಮ್ಮ ಬಲಹೀನದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕರೆತರುವುದಕ್ಕಾಗಿ, சுயநலத்திலிருந்து வெளியில கொண்டு வர விரும்புகிறார். ನಮ್ಮ ಸ್ವಾಭಿಮಾನದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಹೊರ ತರುವುದಕ್ಕಾಗಿ, இன்னும் பலவிதமான பெருமைகளிலிருந்து என்னை உங்களை வெளியில கொண்டு வர விரும்புகிறார். ಇನ್ನು ಹಲವಾರು ಹೆಮ್ಮೆಗಳಿಂದ ಹೊರ ತರುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. சோதோமிலிருந்து கொமோராவிலிருந்து வெளியில கொண்டு வர விரும்புகிறார். ಸೋದೋಮ್ ಗೊಮೋರಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಹೊರ ತರುವುದಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. கொண்டு வந்து விட்டாலும் ಕೊಂಡು ಬಂದು ಬಿಟ್ಟರು ஒன்னு சொல்லுவாங்க, ಒಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும்
ನಾವು ಸ್ನಾನ ಮಾಡಿ ನಡುವು ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟರು, குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் ನಾವು ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ மாலை ನಡು ಮನೆಯಲ್ಲಿ ஆட்டிக்கிட்டு ಇಟ್ಟರು. அது எங்க போகுமா? ಅದು ಅದು ವಾಲಾಡಿಕೊಂಡೆ ಅದು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? என்னையும் உங்களையும் ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவி ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து ಪಾಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು அக்கிரமத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து வைச்சாலும் ಅಕ್ರಮದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕರೆತಂದು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟರು. என்ன பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு. ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು. சொல்லாதீங்க, ಹೇಳಬೇಡಿ. என்னையும் உங்களையும் நான் நல்லா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும்னு வெளியில கொண்டு வந்தாலும் ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕಂತ ಹೇಳಿ நான் ಕರೆತಂದರು. திரும்ப போய் அதே சேர்த்துக்குள்ள விழக்கூடாது. ನಾನು ಅದೇ ಹೋಗಿ ಆ ಕೆಸರಲ್ಲಿ பக்கத்துல ಬೀಳಬಾರದು. பார்த்து சொல்லாமா, திரும்பி பார்க்காதே. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳೋಣ, Do not turn back. ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. பின்னிட்டு பார்க்காதே. ಹಿಂದೆ ತಿರುಗಿ சிரிக்க ನೋಡಬೇಡ. மாட்டீங்களா? ನಗುವುದಿಲ್ವಾ? ஆசீர்வாதம் நான் பேசினா நான் சிரிச்சிருப்பேன். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಬಗ್ಗೆ நீ தான் அடி அடி நடிக்கிறியே. ನೀನ್ ನೋಡಿದ್ರೆ ಓಡಿ உன்னை பார்த்து நான் முறைச்சின்னு தான் இருப்பேன். ನಿನ್ನ ನೋಡಿ ನಾನು ಗುರಾಯಿಸ್ಕೊಂಡೇ ಇರ್ತೀನಿ. சிரிச்சின்னு இருக்கிறீங்களா முறைச்சின்னு இருக்கிறீங்களா? ನಗುತ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಗುರಾಯಿಸ್ಕೊಂಡು? Do not turn backங்க. ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. Do not turn back. ನೀವು ತಿರುಗಿ என் ನೋಡಬೇಡ. கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವ. என் கர்த்தர் அழிவிலிருந்து கொண்டு வர விரும்புகிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಅಳಿವಿನ ಕಾರ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು நான் திரும்பவும் அதற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்க கூடாது. ನಾನು ಆ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಮತ್ತೆ ನಾನು ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗಬಾರದು. எதுல திருப்தியா இருந்தாங்க அவங்க? ಯಾವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದರು? நீதிமொழிகள் 14:14 வசனம் சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 14:14 நான் எதுல திருப்தியா இருப்பனோ நான் அங்கதான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ನಾನು ಯಾವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದನೋ ಅದರಲ್ಲಿ ನನ್ನನ್ನು பாருங்க, ನೋಡಿ. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் ಹೃದಯದಲ್ಲಿ ಹಿಂಜರಿಯುವನು ತನ್ನ ಸ್ವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ. நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். ಒಳ್ಳೆಯವನು ತನ್ನಲ್ಲಿ ತಾನೇ ತೃಪ್ತಿ ಹೊಂದ. நான் பின்வாங்குற இருதயமா இருந்தனா, ನಾನು ಹಿಂಜರಿಯುವ ಹೃದಯವಾಗಿ, நான் திரும்பி பார்க்கிற இருதயமா இருந்தனா, ನಾನು ಹಿಂತಿರುಗುವ, நான் அதிலே தான் திருப்தியா இருப்பேன். ನಾನು ಅದರಲ್ಲೇ ನಾನು ತೃಪ್ತಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. மாறாக நான் நல்ல மனுஷனா இருந்தனா, பரிசுத்தமல்ல மனுஷனா இருந்தனா, நான் அதுல திருப்தியா இருப்பேன். ನಾನು ಬದಲಾಗಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದರೆ ನಾನು ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. மனசுல மனசான்றோடு சொல்லிக்கலாம், நான் எதுல திருப்தியா இருக்கிறேன் இன்னைக்கு. ನಾವು ಮನಸ್ಸಿನ ಪೂರ್ವಕವಾಗಿ ನಾವು ಹೇಳಿಕೊಳ್ಳೋಣ, ನಾವು மனசான்றோடு சொல்லிக்கலாம், நான் எதுல திருப்தியா இருக்கிறேன் இன்றைக்கு. ನಾವು ಪೂರ್ವಕವಾಗಿ ಹೇಳೋಣ, என் பாவத்துல திருப்தியா இருக்கிறேனா, ನನ್ನ ಪಾಪದಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದೇನೆ, சோதோம் கொமோராவுல திருப்தியா இருக்கிறேனா, ಸೋದೋಮ್ ಗೊಮೋರದಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದೇನೆ, அசிங்கத்துல திருப்தியா இருக்கிறேனா, ನಾವು ಅಸಹ್ಯದಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದೇವೆ, பரிசுத்தத்துல திருப்தியா இருக்கிறேனா? ನಾವು ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದೇವೆ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ. இயேசு சொன்னாரு, ಯೇಸು ಹೇಳಿದರು, உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கதாங்க உங்க இருதயம் இருக்கு. ನಿಮ್ಮ ನಿಧಿ ಎಲ್ಲಿದೆಯೋ ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಹೃದಯವಿರುತ್ತದೆ. என்ன பாக்குறீங்களா? ನನ್ನ ನೋಡುತ್ತೀರಾ? உங்க ட்ரெஷர் எங்கேயோ ನಿಮ್ಮ ನಿಧಿ ಎಲ್ಲಿಯೋ அங்கதான் உங்க ஹார்ட் இருக்குதான். ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಹೃದಯವಿರುತ್ತದೆ. அப்ப எங்க இருக்குதுங்க என் ஹார்ட்? ಎಲ್ಲಿದೆ ನಮ್ಮ ಹೃದಯ? எதுங்க உங்க ஹார்ட் பீட்? ಎಲ್ಲಿದೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಮಿಡಿತ? பரிசோதிச்சுக்கலாம். ನಾವು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡೋಣ. கற்பனையிலே இருக்கிறோம், ನಾವು ಕಲ್ಪನೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತೀವಿ. பரிசோதிச்சுக்கலாம். ನಾವು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡೋಣ, என் ஹார்ட் எங்க இருக்கு? ನನ್ನ ಹೃದಯವು ಎಲ್ಲಿದೆ? அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லோத்தின் மனைவியை ரிமெம்பர். ಹಾಗಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನಾವು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ரிமெம்பர் பண்ணிக்கங்க, ನೀವು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಿ. என்ன ஆச்சுன்னு சொல்லி ரிமெம்பர் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಿ. பாருங்க, நான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா என் மனசெல்லாம் பணத்துக்கு மேலேயே இருக்கும். ನಾನು ಹಣಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಟ್ಟರೆ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ கவனிங்க. ಗಮನಿಸಿ. நான் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா என் மனசெல்லாம் பொருள் மேலேயே இருக்கும். ನಾನು ವಸ್ತುವಿನ ಮೇಲೆ ನಾನು ಇಟ್ಟರೆ ಅದು ವಸ್ತುವಿನ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. நான் என்னுடைய இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா என் இருதயம் எல்லாம் அங்கேயே இருக்கும். ನನ್ನ ಇಚ್ಛೆಗೆ ನಾನು ಬಂದು ನನ್ನ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಟ್ಟರೆ ನನ್ನ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. மாறாக நான் அன்பிற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றால் என் இருதயம் அன்பு மேலேயே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ಬದಲಾಗಿ ನಾನು ಪ್ರೀತಿಗೆ ನಾನು ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂದರೆ ಅದರ ಮೇಲೆ ನನ್ನ பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னு சொன்னா என் இருதயம் எல்லாம் பரிசுத்தத்தின் மேலேயே இருக்கும். ஹல்லேலூயா. ನಾನು ಪರಿಶುದ್ಧತೆ ಮೇಲೆ ನಾನು ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ಇರುತ್ತದೆ. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தத்தோட சொல்லுங்க ஹல்லேலூயா. ಶಬ್ದದಿಂದ ಹೇಳಿ. கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க, நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? என் ஹார்ட் எதுல இருக்கு? ಕರ್ತನು ನನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದಾನೆ, ನಾನು ಯಾವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುತ್ತೀನಿ, ನನ್ನ ಹೃದಯವು ನನ್ನಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳಿ. அவ திரும்பி பார்க்கறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? திரும்பி போறான்னு சொல்லி அர்த்தமா? ನಾನು ತಿರುಗಿ ನೋಡುತ್ತೀನಿ ಅಂದರೆ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನು? ನಾನು ಹೋಗುತ್ತೀನಿ ಅಂತ ಅರ್ಥ. Do not turn back ங்க. ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡಿ. சொல்லமா disobedience.
முதலாவதாக disobedience, ಮೊದಲನೆಯದಾಗಿ ಅವಿಧೇಯತೆ, இரண்டாவதாக ಎರಡನೆಯದಾಗಿ செய்தியை கவனமா கவனிங்க, இரண்டாவதாக disconnected. ಸಂಪರ್ಕ ಕಡಿತಗೊಳಿಸಲಾಗಿದೆ. disobedience மாத்திரம் இல்ல, அந்த தூணுக்கு அடையாளம், அந்த உப்பு தூணுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? டிஸ்கனெக்டடா இருந்திருக்கிறாங்க, துண்டிக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கிறாங்க. ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವು ಗುರುತು ಏನಕ್ಕಂತಾರೆ? ಅವಿಧೇಯತೆಗೂ ಸಂಕೇತವಾಗಿದೆ. எதில இருந்து டிஸ்கனெக்டடா இருக்கிறாங்க? ಯಾವುದಕ್ಕೆ ಅವರು ಸಂಪರ್ಕವನ್ನು disconnected ಕಡಿತಗೊಳಿಸಿದ್ದಾರೆ? from the plan of God. ದೇವರ ಯೋಜನೆಯಿಂದ ಸಂಪರ್ಕ ಕಡಿತಗೊಂಡು அவங்க டிஸ்கனெக்டடா பிளான்ல, கடவுளுடைய பிளான்ல இருந்து டிஸ்கனெக்டடா இருந்தாங்கங்க. ಅವರು ದೇವರ ಯೋಜನೆಯಿಂದ ಸಂಪರ್ಕ ಕಡಿತ. பாருங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் இங்க நடக்குது பாருங்க. ಇದು ತುಂಬಾ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಆಗಿದೆ. 19:16 ஆதியாகமம் 19:16 வசனம் சொல்லுகிறது, ಆದಿಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, ಅವನು ತಡ ಮಾಡಿದಾಗ, என்னங்க என்ன பண்றானா அவன்? ಅವರು ತಡ ಮಾಡಿದಾಗ, எப்ப தாமதித்துக் கொண்டிருக்கானா? ಯಾವಾಗ ಅವನು ತಡ ಮಾಡಿ, ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் பட்டணத்தை அழிக்க போறேன். ದೇವರು ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த சோதோம் கோமோராவை அக்கினியால் அழிக்க போறேன். ಈ ಸೋದೋಮ್ ಗೋಮರವನ್ನು ನಾನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ. இங்க பாவம் நிறைந்திருக்கிறது, இங்க எல்லாரையும் கொலை பண்ணி போட போறேன். ಇಲ್ಲಿ ಪಾಪ ತುಂಬಿದೆ, ನಾನು ಎಲ್ಲರನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ. அந்த நேரத்துல தாமதமா இருக்கிறானா? ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ತಡವಾಗಿದ್ದಾನೆ. அப்ப எந்த அளவுக்கு அந்த பாவம் நிறைந்த பட்டணத்திலேயே அவனுடைய இருதயம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಹಾಗಾಗಿ ಅವನಿಗೆ ಆ ಪಾಪ ತುಂಬಿದ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ಅವನ ಹೃದಯವು ಎಷ್ಟು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ இங்க ಇದ್ದೀರಾ? ஒரு பூகம்பம் வருது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಭೂಕಂಪ ಬರುತ್ತದೆ. போலாம். ಹೋಗೋಣ. பூகம்பம் தானே? ಭೂಕಂಪ ತಾನೆ. கொஞ்சம் நிதானமா போலாம். ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನ ಹೋಗೋಣ. எப்படி உயிருக்கு பயப்படுவீங்க? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಪ್ರಾಣಕ್ಕೆ? நான் எப்படி உயிருக்கு பயப்படுவேன்? ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ? இங்க திடீர்னு ஏதோ ஒரு பாம்பு வருது. ಇಲ್ಲೇನೋ ದಿಢೀರ್ ಅಂತ ಹಾವು ಬರುತ್ತದೆ. வரல பார்க்காதீங்க, கீழே ಬಂದಿಲ್ಲ ನೋಡ್ಬೇಡಿ. என்ன நடக்கும்? ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? ஆடா சாமி நினைச்சு ஓட மாட்டோம். ಅಯ್ಯೋ ದೇವ್ರೆ ಅಂತ ಹೇಳಿ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல திடீர்னு ஞாபகம் வந்தது. நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கரப்பம்பூச்சி வந்துடுச்சுங்க. ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ನನ್ ಜ್ಞಾಪ ಆಯ್ತು. சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ಸರ್ವಿಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ஒரு கரப்பாம்பூச்சிக்கு எவ்வளவு பயந்தாங்க தெரியுமா? ಒಂದು ಜಿರಳೆಗೆ ಎಷ್ಟು ಭಯ ಬಿದ್ದು, ஐயோ ஐயோன்னு ஏகிரி குதிச்சு, அது என்ன பெரிய காட்டுல இருந்து ஒரு பெரிய மிருகம் வந்த மாதிரி ஓடுறாங்க. ಅದೇನೋ ಕಾಡಿನಿಂದ ಏನೋ ಒಂದು ಮೃಗ ಬಂತು ಅಂತ ஆனா இந்த லோத்துக்கு, ಆಗ ಲೋಟನಿಗೆ ஆண்டவர் பட்டணத்தை பாவம் நிறைந்ததா இருக்கு சொல்லி அழிக்க போறாருன்னு சொன்னாலும், ಆದರೆ ಲೋಟನಿಗೆ ಅದು ಪಾಪ ತುಂಬಿದ ಪಟ್ಟಣವಾಗಿದೆ, ಅದನ್ನು ನಾನು ಅಳಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರು. போலாம்ப்பா, ಹೋಗೋಣ. கடுப்பா இருப்பாரா இல்லையா கடவுள்? ಅವರು ಎಷ್ಟು ಕೋಪಗೊಂಡಿರ್ತಾರೆ. எனக்கு இந்த சுறுசுறுப்பா வேலை செய்யலன்னா எனக்கே கடுப்பாயிடுது. ನನಗೆ ತಕ್ಷಣ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನಗೆ டப்புன்னு செய்யணும். ನನಗೆ ದಿಢೀರ್ சொல்ற வேலை சடனா செய்யலனா அப்படியே எனக்கு சுருன்னு ஏறிடுது. ನನಗೆ ಹೇಳಿದ ಕೆಲಸವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ கொடுப்பா நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சிருவேன். ಕೊಡಪ್ಪ ನಾನೇ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಮಾಡ್ತೀನಿ. பாருங்க என்ன நடக்குதுங்க அங்க. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ. மெதுவா தாமதித்து கொண்டிருக்கிறாராம். ಮೆತ್ತಗೆ ಅವರು ತಡ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்போ டிஃபரண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நீங்க இங்கிலீஷ்ல நீங்க வாசிச்சு பாருங்க. ನೀವು ಬೇರೆ ஹெசிடேட் பண்றானா. ಅವನು ಹಿಂಜರಿತಾ ಇರ್ತಾನೆ. அது அந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானமா போலாம் அப்படின்னு தயங்கி செய்யறானா. ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಧಾನವಾಗಿ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ತಡ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. என்ன கொடுமையா இதெல்லாம். ಇದು ಎಷ್ಟು ಕ್ರೌರ್ಯ ಅಲ್ವಾ ಇದು. அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லி உன்னை காப்பாத்துறதுக்கு அவர் பேசிக்கிட்டு இருந்தா, ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உங்களை என்னையும் காப்பாத்தணும்னு பேசிக்கிட்டு இருந்தா, ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತೇನೆ இன்னைக்கு நமக்கு அப்படிதானே பண்றோம். ನಾವು ಹಾಗೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತೀವಿ. வாப்பா வெளியில வாப்பா, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வாப்பா, இந்த பட்டணத்திலிருந்து வெளியில வாப்பா, இந்த பாவத்திலிருந்து வெளியில வாப்பா, இந்த பாரம்பரியத்திலிருந்து வெளியில வாப்பா, இந்த கொடுமையிலிருந்து வெளியில வாப்பான்னாலும், ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳಿಂದ ನೀನು ಆಚೆ ಬಾಬಾ ಅಂತ ಹೇಳಿದರು. இதையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுங்க. இப்படி மெதுவா பண்ணா கடுப்பாகுமா ஆவாதா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಮೆತ್ತಗೆ ಮಾಡಿದರೆ ಕೋಪ ಬರುತ್ತಾ ಇಲ್ವಾ? எவ்வளவு தடவை நான் பண்ணிருக்கிறேன். ಎಷ್ಟು ಸರಿ ನಾನು ಮಾಡಿರ್ತೀನಿ. அவ்வளோ தாமதிக்கிறான். ಅಷ್ಟು ನಾನು ತಡ ಮಾಡುತ್ತೇನೆ. தலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ತಲೆ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ எல்லாருமே வீடே குடும்பமே நாசமாயிடும். ಕುಟುಂಬವೇ ನಾಶವಾಗುತ್ತದೆ. குடும்பத்துல ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ தலை சரியா இருக்கணும். ತಲೆ அப்ப ಸರಿಯಾಗಿರಬೇಕು. எவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்குது. ನಾನು ಎಷ್ಟು ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. நான் ஒரு பிசினஸ்ல இருக்கிறேன், நான் ஒரு வேலையை செய்யறேன்னு சொன்னா என் தலை சரியா இருக்கணும், என் தலை சரியா நடத்தணும். ನಾನು ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ತಲೆ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. அப்ப என்ன ஆகும்? சரியா நடத்தினால்தான் அந்த வியாபாரமோ அந்த பிசினஸோ அந்த வேலையே சரியா நடக்கும்.
ಅವಾಗ ಏನಾಗುತ್ತದಂತ ನಮ್ಮ ತಲೆ ಸರಿ ಇದ್ದರೆ ನಾವು ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಯಾವ அவங்கள ರೀತಿಯಲ್ಲಿ நடத்தணும், ನಡೆಸುತ್ತೇವಂತ ಹೇಳಿ அவங்கள லீட் பண்ணணும், ನಾವು ಅವರನ್ನು ನಡೆಸಬೇಕು, தலைமைத்துவத்தின் அதிகாரத்தை எடுத்துக்கணும். ನಾವು ನ್ಯಾಯಕತ್ವನ இத ಸ್ಥಾನವನ್ನು இதை ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. செய், இதை செய்யாத, இங்க போ, இங்க போவாத, இங்க போய் பேசு, இவங்களை கூப்பிட்டுட்டு வா, இந்த வியாபாரத்தை பிடிச்சுக்கோ, இந்த விஷயத்தை எடுத்துக்கோ, இந்த இடத்துல போய் கவுண்டர் கொடு, அந்த அந்த ஆர்டரை எடு, பேசிக்கிட்டே இருக்கணும். தலை சரியில்லைன்னா வியாபாரம் நடக்காது, வேலை நடக்காது. ಅದನ್ನು ಮಾಡು, ಇದನ್ನು ಮಾಡು, ಈ ಸ್ಥಾನವನ್ನು ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳು, ಈ ಕೆಲಸಗಳನ್ನು ಈ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನೀನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡು ನೀನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದರೆ ತಲೆ ಸರಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? குடும்பத்துல அப்பா அம்மா சரியில்லைன்னா குழந்தைங்க உருப்படாதுங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಸರಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆ ಮನೆಯು அப்பா அம்மாவே மொபைல்னு கதியா கடந்தாங்கன்னா, ತಂದೆ ತಾಯಿ ಬರೀ ಮೊಬೈಲ್ ಅಂತ அப்பா அம்மாவே குடின்னு கடந்தாங்கன்னா, ಬರೀ ತಂದೆ ತಾಯಿ ಬರೀ ನಾನು ಕುಡಿದು ಇರ್ತೇನೆ அவர பிள்ளை என்ன எப்படி நடக்கும்? ಅವರೊಳಗಡೆ ಏನಿರುತ್ತದೆ? தலை சரியில்லைன்னா எப்படிதான் போகும்? ಅವ್ರಿಗೆ ತಲೆ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ நான் ಹೋಗುತ್ತದೆ. சொல்றேன், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி யோசிச்சு சொல்றாருன்னா, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೀವು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿ. லோத்தின் மனைவியின் பேரு இங்க கொடுக்கப்படல. லோத்தின் மனைவி பேர் கொடுக்கப்படல தானே? ಆತನ ಹೆಂಡತಿಯ ಹೆಸರು ಕೊಡಲಿಲ್ಲ. ஆனா சொல்றது யாரு? ಆದರೆ ಹೇಳುವುದು ಯಾರು? இயேசு. ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப இயேசுவுக்கு அந்த பேர் தெரியும் தானே? ಆಗ ಯೇಸುಗೆ ಆ ಹೆಸರು ಗೊತ್ತಲ್ಲ. அப்ப லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா, அந்த லோத்தின் மனைவி விட்டு இந்த பேரை வச்சு இந்த மனுஷனை நினைச்சு கொள்ளுங்க, இந்த மனுஷனை நினைச்சுக்கலுங்க சொல்லிருக்கலாம்ல? இல்ல, இந்த பேரை வச்சு இவங்க லோத்தின் மனைவியா இருக்கிறாங்க, அவங்கள நினைச்சுக்கங்க சொல்லிருக்கலாம்ல? ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ, அப்படி சொல்லல. ಹಾಗಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏன்னா லோத்து முக்கியம் அங்க. ಯಾಕಂದ್ರೆ ಲೋಟನು ತುಂಬಾ ಮುಖ್ಯ, தலை முக்கியம், ತಲೆಯು ಮುಖ್ಯವಾಗಿದೆ, தலைவர் முக்கியம், ನಾಯಕನು இங்க ಮುಖ್ಯವಾಗಿದೆ. தலைவரே தாமதிக்கிறாரு. ಇಲ್ಲಿ ನಾಯಕನೇ ಅವನು ತಡ ಮಾಡುತ್ತಾನೆ. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕ್ರೌರ್ಯವಾದ ಕಾರ್ಯ ನೋಡಿ. நான் கவனிக்கணும். ஏன் தெரியுமா? ಇಲ್ಲಿ ನಾನು ಗಮನಿಸಬೇಕು. அந்த பிளான்ல கனெக்டடா இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ನಾನು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அந்த திட்டத்துல கனெக்டடா இல்ல. ನಾನು ಆ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ನಾನು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவன் நினைப்பெல்லாம் அந்த பாவத்தை குறிச்சு அந்த ஊர்ல, ஐயோ சொத்து போதே, சுகம் போதே, சேர்த்து வச்ச ஆடு மாடு ஒட்டகம் போதே, BMW காரு போதே, ஆடி காரு போதே, இது போதே, அது போதே. ಅವನ ನೆನಪೆಲ್ಲವೂ ನನ್ನ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು, ನನ್ನ ದನ ಕರುಗಳು ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಆತನ ನೆನಪು ಅಲ್ಲೇ ಇತ್ತು. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் தாமதிச்சுட்டு இருந்தான்னா மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோம்? ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಅವನು ತಡ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು? நான் அழிக்க போறேயா, ನಾನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ, மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನೇನೋ ಓಡುತ್ತಾ ಇರುತ್ತೆ. இப்ப நீங்களும் நானும் தாமதிக்கிறோம், மனசுக்குள்ள என்னென்ன யோசிச்சு பாருங்க. அங்கே இருக்கணும் ஆசை. ತಡ ಮಾಡಿದ್ದಾರೆ ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ? ஓடிக்கிட்டு தானே இருக்கும். ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ ஏன்னா ஆண்டவர் சொல்ற பிளான்ல கனெக்டடா இல்ல, நான் அந்த பாவத்துல கனெக்டடா இருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿರುವ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ, ನಾನು ಆ ಅಳಿವಿನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. எதுல நான் கனெக்டடா இருக்க போறேன்? ನಾನು ಯಾವುದರಲ್ಲಿ ಕನೆಕ್ಟೆಡ್ ಆಗಿದ್ದೀನಿ? இப்ப பிளான்ல மாத்திரம் இல்ல, இரண்டாவதாக ಯೋಜನೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, கர்த்தருடைய சித்தத்தில், the will of Godல கனெக்டடா இல்ல அவங்க. ಅವರು ದೇವರ ಚಿತ್ತದಿಂದ ಸಂಪರ್ಕ ಕಡಿತಗೊಂಡಿದೆ. அந்த சித்தம், ஆண்டோட சித்தம் என்னங்க? ಆ ದೇವರ ಚಿತ್ತ ಏನು? உங்களை பட்டணத்திலிருந்து அழிய போற பட்டணத்திலிருந்து வெளியில கொண்டு வராருன்னா எதுக்கு? நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ಅವರು ಪಟ್ಟಣದಿಂದ ಏನಕ್ಕೆ ಆಚೆ ತರುತ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ನೀವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಂತ ಹೇಳಿ. அப்படிதானே? ಆ ರೀತಿಯಾಗಿ அழிய போற பட்டணத்திலிருந்து வெளியில கொண்டு உங்களை அழிக்கிறதுக்கா, என்ன அழிக்கிறதுக்கா? ನಾಶವಾಗುವ ಪಟ್ಟಣದಿಂದ ಕರೆತಂದು ಅಲ್ಲಿ ಅಳಿವು ಕಾರ್ಯಕ್ಕಾಗ இல்ல, அழிய போறதுல இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாத்தி நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. ನಾಶವಾಗುವ ಕಾರ್ಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆತಂದು பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ கடவுளுடைய சித்தம் என்ன தெரியுமா? ದೇವರ ಚಿತ್ತ ಏನು? கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல யாரா இருந்தாங்கன்னா கோச்சிக்காதீங்க, ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು, ஏன்னா ஒருத்தருக்கு ஆசீர்வாதமா இருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. கர்த்தர் சித்தம் என்ன தெரியுமா? ಕರ್ತನ ಸಿತ್ತವು ಏನು ಗೊತ್ತಾ? உங்களை அந்தகாரத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தது திரும்ப ஒரு அந்தகாரத்துல சேர்க்கிறதுக்கு இல்ல, ನಿಮ್ಮನ್ನು ಅಂಧಕಾರ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿ ಸೇರಿಸುವುದಕ್ಕಲ್ಲ, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, ನಿಮ್ಮನ್ನು உங்களை ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ, உயர்த்துவதற்கு. ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನ. ஆனா லோத்தின் மனைவி மாதிரி நான் திரும்பி ಆಗ ನಾನು ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಆಗಿ ನಾನು ತಿರುಗಿದರೆ ஓடி வரேன், பிளான்ல இல்ல, ನಾನು ಓಡಿ ಬರುತ್ತೇನೆ, ನನ್ನ ಪ್ಲಾನ್ ಅಲ್ಲಿ சித்தம் இல்ல, ನನಗೆ ಚಿತ್ತ ஓடிக்கிட்டே வரேன். ನಾನು ಓಡುತ್ತಾ ಇರ್ತೀನಿ. லிட்டரலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ನೀವು ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. மனசு இல்லாம ஓடி வராங்க, ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. வர்றதுக்கு மனசு இல்ல, ஆனா நான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಮನಸ್ಸಿಲ್ಲ, ಆದರೆ ನಾನು ಭಾನುವಾರದ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவன், சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும், சனிக்கிழமை கிறிஸ்தவன், புதன்கிழமை கிறிஸ்தவன். ನಾನು ಭಾನುವಾರ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುತ್ತೇನೆ, ನಾನು ಶುಕ್ರವಾರ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುತ್ತೇನೆ, ನಾನು
ನಾನು ಶನಿವಾರ ಭಾನುವಾರ ನಾನು ಶುಕ್ರವಾರ ಆಗಲಿ ಬುಧವಾರ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುತ್ತೇನೆ. சண்டே ஆராதிக்கிறீங்களா? சண்டேனா சன்னு 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 சூரிய கடவுளை ஆராதிக்கிறீங்களா? ನೀವು ಸಂಡೇ ಆದರೆ ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ. ಸನ್ ಅಂತ ಅಂದರೆ ಸೂರ್ಯನಾಗಿರ್ತಾನೆ, ಅವನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೀಯಾ? பைபிள் பிரகாரமா சாட்டர்டே தான் ஓய்வு நாள், சாட்டர்டே ஆராதிக்க மாட்டீங்களா? ಬೈಬಲ್ ಪ್ರಕಾರ ಸಾಟರ್ಡೆ ಅಂತಂದರೆ ಅವತ್ತು ಆರಾಧಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ. ஒரு நாள் ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள் நாங்கள் கர்த்தரை ஆராதிச்சுக்கிறோம். ಒಂದು ದಿವಸ ಬಿಡುಗಡೆ ದಿನ ಆಗಿರುತ್ತೆ, ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. எப்படியெல்லாம் அந்த உலகம் இருக்கு தெரியுமா? ஏன் சொல்லுங்க? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಈ கீழ்ப்படிதல் இல்ல, ಇಲ್ಲಿ ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲ, கனெக்டட் இல்ல, ಇಲ್ಲಿ ಸಂಪರ್ಕ ಇಲ್ಲ, கூட தான் இருக்கிறான் ஆனா ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, ಪ್ಲಾನ್ல ಇಲ್ಲ, ಅವರು ಯೋಜನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಆಟಕ್ಕುಂಟು ಲೆಕ್ಕಕ್ಕಿಲ್ಲ. ಓ நல்ல ಡೈಲಾಗ್ ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ல வரலையே இது. ஆட்டக்குண்டு லெக்கக்கில்ல, ஆட்டத்தில் இருப்பாரு, கணக்கில் இருக்க மாட்டார் இவரு. அப்படிதாங்க இது. ಆ ರೀತಿಯಾಗಿ பிளான்லயும் இல்ல, சித்தத்திலயும் இல்ல, ಅವರು ಯೋಜನೆಯಲ್ಲೂ ಇಲ್ಲ, ಚಿತ್ತದಲ್ಲೂ ಇಲ್ಲ. ஆண்டவர் எவ்வளவு கருணையுள்ள இரக்கமுள்ள தேவன் பாருங்க. ದೇವರು ಎಷ್ಟು ಕರುಣೆಯುಳ್ಳ ದಯೆಯುಳ್ಳವರಂತ ನೋಡಿ. நான் இங்க தான் இந்த மாதிரி விஷயத்தை நான் வாசிக்கிறேன். ನಾನು ನಾನು ಈ ವಿಷಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು வேற இடத்துல வாசிச்சு எனக்கு ஞாபகம் வரல. ನಾನು ಬೇರೆ ಕಡೆ ಓದಿದರೆ ನಂಗೆ ನೆನಪು. 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, 16ನೇ ವಾಕ್ಯ, லோத்து தாமதித்துக் கொண்டிருக்கும் போது ಅವರು ತಡ ಮಾಡಿದಾಗ கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, இது ரொம்ப முக்கியம் கவனிங்க, ಕರ್ತನು ಅವನನ್ನು ಕನಿಕರಿಸಿದ್ದರಿಂದ, எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பாருங்க. ಅವರು ಎಷ್ಟು ಕನಿಕರ அந்த இரக்கத்தினால ಆ ಕನಿಕರದಿಂದ அந்த புருஷர்கள் அல்லது அந்த தூதர்கள் என்ன பண்றாங்க? ಆ ಮನುಷ್ಯರು ಅವನನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவன் கையையும் கவனிங்க, அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் ಅವನ ಹೆಂಡತಿಯ ಕೈಯನ್ನು அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து ಇಬ್ಬರು ಕುಮಾರ್ತೆಯರ ಕೈಯನ್ನು அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. கரைತಂದು ಬಿಟ್ಟರು. எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. ಎಷ್ಟು ಕನಿಕರ. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான் நினைச்சு ಅವರು ತಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் அந்த தேவதூதர்ல ஒரு தேவதூதரா இருந்ததுன்னா, நான் ಆ ದೇವದೂತನಲ್ಲಿ ದೇವದೂತ, அட போடா, நான் அழிக்க வந்திருக்கிறேன், உன்னை பிடிச்சிட்டு இருக்கிறேன், போய் தொலைடா, போய் செத்து தொலைடான்னு விட்டுருப்பேன். ಅಯ್ಯೋ ಹೋಗಪ್ಪ, ನಾನು ಇಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ, ನೀನೇ ಇಲ್ಲಿದ್ಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனா என் கடவுள் பாருங்க எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. ನನ್ನ ದೇವರು ನೋಡಿ கைய பிடிச்சி, கைಯನ್ನು ಹಿಡಿದು, கையை லிட்டரலா பிடிக்கிறாங்க. ಅವರು ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು, அந்த தேவதூதர்கள் கையை பிடிக்கிறாங்க. ಆ ದೇವದೂತರ லோத்துவின் கையை பிடிக்கிறாங்க. ಲೋಟನ ಕೈಯನ್ನು, லோத்தின் மனைவியின் கையை பிடிக்கிறாங்க. ತನ್ನ ಹೆಂಡತಿಯ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು, அவங்க 2 பேர் ரெண்டு குமாரத்தின் கையும் பிடிச்சு இழுத்துக்கிட்டு லிட்டரலா தரன்னு இழுத்துக்கிட்டு ஓடி வந்து பட்டணத்துக்கு வெளியே விடுறாங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாமா? ಅವರು ಪಟ್ಟಣದ ಹೊರಗೆ ತಂದು ಅವರು ಬಿಡುತ್ತಾರೆ. நீங்க கனெக்டடா இல்லனாலும் உங்களையும் என்னை ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. ನೀವು ನಾವು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ದೇವರು ಎಷ್ಟು ಕನಿಕರದಿಂದ, தேவ சித்தம் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் தான், தேவ சித்தம் நீங்களும் நானும் சமாதானமா இருக்கணும் தான், தேவ சித்தம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. ದೇವರ ಚಿತ್ತವು ನಾವು ನೀವು ಸಮಾಧಾನದಿಂದ ಇರಬೇಕು, ದೇವರ ಚಿತ್ತವು ನಾವು ನೀವು ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. ஆனா நான் என்ன பண்றேன்? அந்த பணத்தையே, அந்த பாரம்பரியத்தையே, அந்த பொருளையே, அந்த பதவியே, அந்த அதிகாரத்தையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறேன் கடைசி வரைக்கும். ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೀವಿ? ಆ ಪಾರಂಪರ್ಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆಗಲಿ, ನಮ್ಮ ಸ್ಥಾನಗಳನ್ನಾಗಲಿ, ನಮ್ಮ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಾನೆ ಇದ್ದೀವಿ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ பாருங்க, அவங்க வில்லுல பிளான்ல கனெக்டடா இல்ல, வில்லுல கனெக்டடா, அதாவது திட்டத்துல கனெக்டடா இல்ல, சித்தத்துல கனெக்டடா இல்ல, மூணாவது அவங்க கடவுள் மேல வச்ச விசுவாசத்திலையும் கனெக்டடா இல்ல. ಅವರು ಯೋಜನೆಯಲ್ಲೂ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರಲಿಲ್ಲ, ದೇವರ ಚಿತ್ತದಲ್ಲೂ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿಲ್ಲ, ಕೊನೆಯದಾಗಿ ಅವರು ದೇವರ ನಂಬಿಕೆಯಲ್ಲೂ ಸಹ ಅವರು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿಲ್ಲ. Disconnected from the faith on God. ದೇವರ ಮೇಲಿನ ನಂಬಿಕೆಯಿಂದ அப்படி கனெக்டடா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ಅವರು ಕನೆಕ್ಟೆಡ್ ಆಗಿದ್ದಾರೆ. என்ன அழிவுல இருந்து காப்பாத்தினவரு, ನನ್ನನ್ನು ನಾಶದಿಂದ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದವರು, நான் போற இடத்துல என்ன காப்பாத்த மாட்டாரா? ನಾನು ಹೋಗುವ ಜಾಗದಲ್ಲಿ ನಾನು ಕಾಪಾಡುವುದಿಲ್ಲವಾ? உண்மைதானே நான் சொல்றது? ನಿಜವಲ್ಲವಾ? இந்த சோதோம் குமரா பாவத்தின் பட்டணத்திலிருந்து என்ன காப்பாத்தினவரு போகிற இடத்துல காப்பாத்த மாட்டாரா? ಈ ಸೋದೋಮ್ ಗೋಮರ್ ಜಾಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದವನು ಹೋಗುವ ಜಾಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವುದಿಲ್ಲ. ஆனா அந்த விசுவாசம் அவங்கள்ட்ட இல்ல. ಆಗ ಆ ವಿಶ್ವಾಸವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. லோத்தின் மனைவியை நினைச்சுக்கங்க. ಲೋಟನ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿ. அவ டர்ன் பேக் பண்ணிட்டா.
ಅವಳು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದಳು. திரும்பி பார்த்துட்டா. ಅವಳು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದಳು. அவ உப்பு தூண் ஆயிட்டா. ಅವಳು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾದಳು. ಕಾರಣ திரும்பவும் பார்த்தா, நான் திரும்பவும் போக விரும்பினான்னு சொல்லி அர்த்தமா. ತಿರುಗಿ ನೋಡಿದರೆ ಅವಳು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಹೋಗಬೇಕೆಂತಳು ಆಸೆ ಪಟ್ಟ கர்த்தர் உங்களை அநேக காரியத்திலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறார். ಕರ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಹಲವು ಕಾರ್ಯಗಳಿಂದ ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்தது நல்லது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನೀವು ಅವತ್ತು ಬಂದಿದ್ದು உங்க ಒಳ್ಳೆಯದು. வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு ನಿಮ್ಮ வைத்திருக்கிறார். ಜೀವನದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இதுவரை பல காரியங்களிலிருந்து வெளியில கொண்டு வந்தாரு. ಹಲವು ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಹೊರತಂದರು. இனிமேலும் பல காரியங்களிலிருந்து வெளியில கொண்டு வர போறாரு. ಇನ್ನು ಮೇಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಹಲವು ಕಾರ್ಯಗಳಿಂದ ಹೊರತರುತ್ತಾರೆ. இங்க நிக்காதன்னு சொல்ல போறாரு. ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. தப்பி ஓடி போன்னு சொல்ல போறாரு. ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗು ಅಂತಾರೆ. சமபூமியில் நிக்காத மலைக்கு ஓடி போன்னு சொல்ல போறாரு. ನೀನು ಮೈದಾನದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಡ, ಬೆಟ್ಟಕ್ಕೆ உங்க ಹೋಗು வாழ்க்கையை மாத்த போறாரு. ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அதுல சந்தேகமே இல்ல. ಅದರಲ್ಲಿ ನಮಗೆ ஆனால் ಪ್ರಶ್ನೆಗಳೇ நான் ಇಲ್ಲ. ஒன்று செய்யணும். ಆದರೆ ನಾವು ಒಂದು அந்த ಮಾಡಬೇಕು. உப்பு தூண் எதுக்கு அடையாளமாயிடுச்சு? ಆ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವು ಯಾವುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿತ್ತು? கீழ்ப்படியாமைக்கும் ಅದು டிஸ்கனெக்டட் ஹார்ட்டுக்கும் அடையாளம் ஆயிடுச்சு. ಅದು ಅವಿಧೇಯತೆಯ ಹೃದಯಕ್ಕೂ ಮತ್ತು ಅದು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಹೃದಯಕ್ಕೆ ಅದು ಗುರುತಾಗಿದೆ. நான் அது போல அடையாளமா நான் இருக்க கூடாது. ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಗುರುತಾಗಿರಬಾರದು. கடைசியா நான் இதை சொல்லி முடிக்கிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳಿ இயேசு ಮುಗಿಸುತ್ತೇನೆ. சொல்றாரு பாருங்க, நான் முதல்ல வாசிச்ச அந்த வசனம் ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, லூக்கா 14 அதிகாரத்துல 30, 31, 32 வசனத்துல இங்க கவனிங்க. 31, 32ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். ಆ ದಿನದಲ್ಲಿ ಮನೆಯ ಮಾಳಿಗೆಯ ಮೇಲೆ ಇದ್ದವನು ಮನೆಯಲ್ಲಿದ್ದ ತನ್ನ ಸಾಮಾನುಗಳನ್ನು ಕೆಳಗಿಳಿದು ಬಾರಲಿ. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது 17 அதிகாரம் ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ದೇವರು கவனிங்க. ಕಾಲದ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அந்த நேரத்துல என்ன சொல்றாரு? கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும்பா. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಇದು ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ அப்போ ಆಗುತ್ತದೆ. என்ன பண்ணணும்னு சொன்னா, இதுதான் நீங்க செய்யணும். ಆಗ ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಇದನ್ನು ಮಾಡಬೇಕಂತ. அந்த நாட்களிலே நீ வீட்டு மேல இருப்ப. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀನು ಮನೆಯ புரியுற மாதிரி சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்ப. ನೀನು ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೀಯ. கிரவுண்ட் ஃப்ளோர்ல உன் சொத்து சுகம் எல்லாம் இருக்குது. ಗ್ರೌಂಡ್ ಫ್ಲೋರ್ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಆಸ್ತಿ நான் வர போறேன். ನಾನು ಬರುತ್ತೇನೆ. நான் உங்களை விடுதலையாக்க போறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ நான் உங்களை ಮಾಡುತ್ತೇನೆ. கூட்டிட்டு போக போறேன். ನಾನು ಕರೆದುಕೊಂಡು நீ ಹೋಗುತ್ತೇನೆ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா அப்படியே மேல வர்றதுக்கு பாரு. ನೀನು ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಹಾಗೆ ಮೇಲೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ கீழே போய் ನೀನು ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ என் விலை உயர்ந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு வரேன். ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಚಿನ್ನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು வாட்ச் எடுத்துக்கிட்டு வரேன். ನಾನು ವಾಚ್ ತೆಗೆದುಕೊಂಡು சொத்து சுகத்தை எடுத்துக்கிட்டு வரேன். ಆಸ್ತಿ ಸಂಪತ್ತನ್ನು பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வரேன். ನಾನು ಪತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು பங்களாவை எடுத்துக்கிட்டு வரேன். ನಾನು ಬಂಗ್ಲಾವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. அப்படி சொல்லாதேன்னு சொல்றாரு. நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை சோத்த சாப்பிடுற பொருட்களை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்காமல் இருக்க கடவன். ಆ ದಿನದಲ್ಲಿ ಮನೆಯ ಮಾಳಿಗೆ ಮೇಲೆ ಇದ್ದವನು ಮನೆಯಲ್ಲಿದ್ದ ತನ್ನ ಸಾಮಾನುಗಳನ್ನು ಕೆಳಗಿಳಿದು ಬಾರಲಿ ಅಂತ. அப்புறம் சொல்றாரு, ಆಗ ಹೇಳ್ತಾರೆ, அப்படியே வயலில் இருக்கிறவன் ಹಾಗೆಯೇ ಹೊಲದಲ್ಲಿದ್ದವನು பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். ಹಿಂದಿರುಗಿ ಬಾರದಿರಲಿ ಅಂತ. நான் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் வர சமயத்துல. ನಾನು ಹೊಲದಲ್ಲಿ ಕೆಲಸ அப்ப ಮಾಡುತ್ತೇನೆ. வயல்ல வேலை செஞ்சு ஆண்டவர் வந்த உடனே ಅವರು ದೇವರು ಬಂದ ತಕ್ಷಣ அவர் கூட போக பார்க்காம ನಾನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ இப்படி ನೋಡದೆ திரும்பி, ಹೀಗೆ ತಿರುಗಿ, ஐயோ அறுவடை செஞ்ச நெல்லு போச்சே, ಅಯ್ಯೋ ನಾನು ದವಸ ಧಾನ್ಯಗಳನ್ನು அறுவடை செஞ்ச கொள்ளு போச்சே, ನಾನು ಬೆಳೆದ அறுவடை செஞ்ச சௌத்தைக்காய் போச்சே, ನಾವು ಮಾಡಿದ தக்காளி போச்சே, சுண்டக்காய் போச்சே, வெண்டைக்காய் போச்சேன்னு நினைக்காத. ನನ್ನ ತರಕಾರಿಗಳು ಬೆಳೆದಿದೆಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ ಇಲ್ಲ ಅಂತ நான் சொல்லலைங்க, ನಾನು ಹೇಳ್ತಾ நான் ಇಲ್ಲ. சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, வயலில் இருக்கிறவன் ಹೊಲದಲ್ಲಿದ್ದವನು நான் வரும்போது ನಾನು ಬರಬೇಕಾದರೆ பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಬಾರದಂತೆ ಹೇಳಿ இத சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்றாரு, ಇದನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ இது ಹೇಳ್ತಾರೆ, எவ்வளவு சீரியஸான மேட்டர் தெரியுமா? ಇದು ಎಷ್ಟು ಸೂಕ್ಷ್ಮವಾದ ಕಾರ್ಯ ಗೊತ್ತಾ? 32வது வசனத்துல லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். 32ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು திரும்பி ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಿ. பார்க்காதப்பா, பின்னிட்டு பார்க்காதப்பா. ನೀನು ಹಿಂತಿರುಗಿ பின்னிட்டு ನೋಡಬೇಡ. பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದರೆ ಏನಾಗುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? யோசிச்சு பார்த்துக்க. லோத்து மனைவிய ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. உப்பு ಲೋಟನ தூணா மாறிட்டா, ಅವಳು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾದಳು. அங்கேயே இருந்துட்டா, ಅವಳು ಅಲ್ಲೇ ಇದ್ದಳು, அவங்க கூட போவே இல்லை. ಅವಳು ಹೋಗೇ ಇಲ್ಲ. பெரிய ஆழமான அர்த்தங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையில. நான் இன்னும் இதை தியானம் பண்றேன். ನಾನು ಇನ್ನೂ ಇದನ್ನು ಧ್ಯಾನ வேற ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு நாள்ல நம்ம தியானம் பண்ணலாம். ಬೇರೆ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು நிறைய ಇದನ್ನು ಕುರಿತು ನಾನು ஆவிக்குரிய ಧ್ಯಾನ அர்த்தங்கள் ಮಾಡ್ತೇನೆ. அடங்கி இருக்கு இதுல. ಇದರಲ್ಲಿ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿರುವ ವಾಕ್ಯಗಳು இன்னைக்கு நீங்க ஒரு ಅಡಗಿದೆ. விஷயத்தோடு போங்க. ನೀವು ಒಂದು ವಿಷಯದಿಂದ ಹೋಗಿ ಇವತ್ತು லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்.
ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು Do ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಿ. not turn back. ನೀವು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. திரும்பி பார்க்காதீங்க. ನೀವು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா ನೀವು ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದರೆ நாம அங்கேயே இருப்போம், நாசத்துல நாசமாயிடுவோம், ನಾವು மோசத்துல ಅಲ್ಲೇ மோசமா ಇರುತ್ತೀವಿ, ನಾಶದಲ್ಲಿ ನಾಶವಾಗಿರುತ್ತೀವಿ, ವ್ಯಸನದಲ್ಲಿ ವ್ಯಸನವಾಗಿರುತ್ತೀವಿ. நம்ம அந்த ஃபெய்த்ல இருந்து கனெக்டா இல்ல பாருங்க. ನಾವು ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ நாம் தரிசித்து நடக்கலங்க, விசுவாசித்து நடக்கிறோம். ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ, ನಾವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ನಡೀತಾ ಇದ್ದೀವಿ. நாம் பார்த்ததை வச்சு நம்பல, பார்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சு நம்பல, பார்க்காததை நம்புறேன். என் கர்த்தரை நான் பார்த்து நம்பல, பார்க்காம நம்புறேன். புரியுதுங்களா? நான் தரிசித்து நம்பல, விசுவாசித்து நம்ம ನಾನು ದರ್ಶಿಸಿ ನಂಬಿಲ್ಲ, ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸಿ ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ரெண்டாவது எபிரேயர் 11:13 வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும், எல்லாரும் சொல்லமா என்னங்க, இவர்கள் எல்லாரும் சொல்லமா, கன்னடா என்ன சொல்றது? ನಮಗೆ ಬುದ್ಧಿ ಪರವಶವಾಗಿದ್ದರೆ. இல்ல, இவர்கள் எல்லாரும் என்ன கன்னடா சொல்றது? ಇವರಿಗೆಲ್ಲರೂ. இவரிகெல்லரும் சொல்லமா? ಇವರಿಗೆಲ್ಲ. இவர்கள் எல்லாரும், இவங்க எல்லாரும்னா யாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொன்னா ಇವರೆಲ್ಲರೂ ಅಂದರೆ இந்த எபிரேயர் 11 அதிகாரத்துல the heroes of faith, விசுவாச வீரர்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் ಇವರೆಲ್ಲರೂ ಅಂತ ಎಂದರೆ என்ன கவனிங்க, ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ ஆபேலின் விசுவாசத்தை குறித்து, ಆಬೇಲನ ವಿಶ್ವಾಸ, ஏனோக்கு, ಏನೋಕನ நோவா, ನೋಹನ, ஆபிரகாம், ಆಬ್ರಹಾಮನ, ಸಾರಾಳ್, ஈசாக்கு, ಈಸಾಕನು, ಯಾಕೋಬನು, ಯೋಸೇಫನು, ಮೋಶೆ, ರಾಗಾಬ್, ಗಿದಿಯೋನ್, ಬಾರಾಕ್, ಸಿಮ್ಸೋನ್, ಯೆಪ್ತಾ, ಡೇವಿಡ್, சாமுவேல், இவங்க எல்லாரும் விசுவாச வீரர்கள் பட்டியல்ல எபிரேயர் 11 அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ಇವರೆಲ್ಲರೂ ವಿಶ್ವಾಸದ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಇಬ್ರಿಯರ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. அங்க பாருங்க, அவங்க ஃபெய்த்ல டிஸ்கனெக்டடா இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಅವರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು நம்ம எல்லாரும் ஃபெய்த்ல கனெக்டடா இருக்கணும் கர்த்தர் கூட. ನಾವೆಲ್ಲ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ. இவங்க எல்லாரையும் பாருங்க, இவங்க எல்லாரும் எதனால இந்த பட்டியல்ல வந்தாங்க? ಇವರೆಲ್ಲರೂ ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬಂದರು? விசுவாசத்தினால. ಅವರು ವಿಶ್ವಾಸದಿಂದ, விசுவாசத்தினால் வாழ்ந்ததனால. ಅವರು ವಿಶ್ವಾಸದಿಂದ. அப்ப நானும் நீங்களும் இனி வாழ போறது இதுவரைக்கும் வாழ்ந்தது ஒண்ணுனால தான், விசுவாசத்தினால மாத்திரம். ನಾವು ನೀವು ಬಾಳಿ ಬದುಕಬೇಕಾಗಿದ್ದು. நீதிமான் எதனால பிழைப்பான்? ನೀತಿವಂತನು ಯಾವುದರಿಂದ ಜೀವಿಸುತ್ತಾನೆ? எதனால வாழ்வான்? ಅವನು ಯಾವುದರಿಂದ ಬಾಳುತ್ತಾನೆ? அவர் மேல வச்ச விசுவாசத்தினால. ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದ ವಿಶ್ವಾಸದಿಂದ. அப்ப ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே நான் உங்க மேல வச்ச விசுவாசத்திலிருந்து ஒரு நாள் விலக கூடாது. ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾನು ಹಗಲು ಹೋಗಬಾರದಂತೆ ಹೇಳಿ. திரும்பி பார்த்ததனால உப்பு தூண் ஆயிட்டா. ತಿರುಗಿ ನೋಡಿದ್ದರಿಂದ ಅವಳು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾದಳು. ನಾನು நிறைய தேடி பார்த்தேன், படிச்சு பார்த்தேன், ஏன் உப்பு தூண், ஏன் கல்லு தூண் ஆவல, ஏன் மண்ணு தூள் ஆவல. ನಾನು ಎಷ್ಟೆಲ್ಲ ಓದಿ ಎಷ್ಟೆಲ್ಲ ಹುಡುಕ್ದೆ, ಯಾಕೆ ಅವರು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾದರು, ಯಾಕೆ ಮಣ್ಣಿನ ಸ್ತಂಭ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. உப்பு தூண் ஆனாத ಅದರ காரணம் என்ன? ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭ ಆಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇ? அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது நான் வேற நாள் நான் சொல்றேன். ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳಿದೆ, ಅದನ್ನು ನಾನು ಬೇರೆ ದಿವಸದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. எனக்கு பட்ட ஒரு விஷயம், ಆದರೆ ನನಗೆ ಯೋಚಿಸಿದಾಗ ಯೇಸು சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಉಪ್ಪಾಗಿದ್ದೀರಾ. உப்பு தூணா இல்ல, ನೀವು ಉಪ್ಪು ಸ್ತಂಭವಾಗಿ. ಯೇಸು ಅದೇ சொல்றாரு, நீங்க ரிமெம்பர் லார்ட்ஸ் வைஃப் ன்னு சொல்றாரு. ಅವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. உப்பு எதை எப்படி இருக்கணும் தெரியுமா? உப்பானது சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ಹಾಗಾಗಿ ಉಪ್ಪು ಯಾವ ರೀತಿ ಅಂದರೆ ಅದು ರುಚಿ ಹೋದರೆ ಅದನ್ನು ಆಚೆ ತೆಗೆದು ಅದನ್ನು ತುಳಿದು ಹಾಕುವ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ, இல்லைங்களா? வேற எதுக்கும் உதவாது. அது ಯಾವುದಕ್ಕೂ ಅದು ಉಪಯೋಗ ಇಲ್ಲ. நான் உலகத்துக்கு உப்பா இருக்கணும்னு சொன்னா நான் என்னன்னா ಉದಾಹರಣமா ಸಾಕ್ಷಿಯಾ இருக்கணும்னு சொல்லி ನಾನು ಉಪ್ಪಾಗಿರಬೇಕು ಅಂತಾರೆ, ನಾನು ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವನಾಗಿರಬೇಕು ಅಥವಾ ನಾನು ಉದಾಹರಣೆಯಾಗಿರಬೇಕು. இப்போ நான் எந்த ಉಪ್ಪಾ இருக்கணும்ன்றத நான் யோசிச்சுக்கலாம். ಈಗ ನಾನು ಯಾವ ಉಪ್ಪಾಗಿರಬೇಕಂತ ಹೇಳಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡೋಣ. லோத்துவின் மனைவி போல உப்பு தூணா இருக்கணுமா? ನಾವು ಲೋಟನ ಹೆಂಡತಿ ರೀತಿಯಾಗಿ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾಗಿರಬೇಕಾ? அவள் சாரமற்று போனாள், ಅವಳು ರುಚಿ ಇಲ್ಲದೆ ಹೋದಳು. நீங்க கூகுள்ல போய் தேடுங்க, இப்பவும் அந்த பக்கம் ரோட்ல வழியில டெட் சி, அப்படியே இந்த பக்கம் அந்த இடம் இருக்கு, இந்த பக்கம் டெட் சி இருக்கு, பெரிய உப்பு. அது அந்த டெட் சில உப்பு அதிகமா இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் அப்படியே மிதக்குறாங்களா. நீங்க வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க, ನೀವು ಬೇಕಾದ್ರೆ ಗೂಗಲ್ அந்த போட்டோ போடுங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்க பாருங்க, இது ரியலா இப்படிதான் இருக்கு, இதுதான் உண்மையான இடம்னு எனக்கு இடம் இதுதான், ஆனா அந்த சிலை மாதிரி இருக்குது உண்மையா இருக்குது எனக்கு தெரியல. அது ಜಾಗವು ನಿಜವೇ, ಆದರೆ ಅಲ್ಲಿ ಇರುವ டிஸ்கவரி பண்ணி போயிருக்காங்க.
ಅದನ್ನು ಒಂದು ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಅವರು நான் ಹೋಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு என்ன பரிசோதிச்சுக்கலாம். ಇವತ್ತು ನಾನು ಪರಿಶೋಧನೆ இந்த மாதிரி டிஸ்கனெக்டடா டிஸ்ஒபீடியன்ஸா இருக்கிற உப்பு தூணா இருக்க போறேனா, ಇವತ್ತು ನಾವು ಡಿಸ್ಕನೆಕ್ಟೆಡ್ ಆಗಿರುವ ನಾವು ಇರ್ತೀವಾ, அப்பா சொன்ன உப்பா இருக்க போறோமா, உலகத்திற்கு உப்பா இருக்க போறோமா? ಇಲ್ಲಂದರೆ ನಾವು ஹல்லேலூயா. ತಂದೆ ಹೇಳಿರುವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಉಪ್ಪಾಗಿರುತ್ತೇವೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நாம் ஒப்பு கொடுக்கலாம். ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. வார்த்தைக்கு நாம்